செல்லச்சன்னதி ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தூண்கள் எல்லாம் வந்து பாருங்க, வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஒரு கோயிலையும் விக்கிரகத்தை தவிர இடங்கள்ல விக்கிரகம் கட்டக்கூடாது. சும்மா தூண் வழிய அது வழிய இது வழிய விக்கிரகம் வைக்கிற வெறும் பிழை. கதிர்காம முருகையா முருகையா தேவையான தேங்காய்கள் வாங்கலாம். வாகனத்துக்கு கட்டுற இந்த தேசிக்காய்கள் வந்து வாங்கலாம். பாருங்க எவ்வளோ பேர் நின்று குளிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த எல்லாம் ஒரே விழானா இது சின்ன சன்னதி ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலா இருக்குது. இங்கே வரணும். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வரலாற்று சிறப்புமிகு தொண்டமனாறு செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு முன்பாகத்தான் வந்து நிற்கிறோம். பாருங்க, வழமையாக வெள்ளிக்கிழமை இல்லை வாரது, இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாள்லையும் நிறைய பக்தர்கள் இங்கே ஆலயத்தில் முன்றல் பகுதிகளில் உள்பகுதிகளில் நிற்கிறத வந்து காணக்கூடிய இருக்கும். பாருங்க, ஆமாம் நிறைய மக்கள் நிற்கிறாங்க. இந்த வழிப்பகுதியிலாம் பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்துக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, வந்து நேர்த்தி கடன்களை நிறைவு செய்கிறது, வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, கற்பூரங்கள் கொளுத்தி தேங்காய்கள் வந்து உடைத்து வழிபடுறாங்க. ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து நிற்கிறோம். பாருங்க, உள்ள பாருங்க காவடி எல்லாம் வந்து நேர்த்திக்கடனுக்காக காவடி எல்லாம் எடுக்கிறாங்க. ஆலயத்தினுடைய உள் பகுதியில் நிற்கிறோம். பாருங்க, உள்ள வந்து பஜனைகள் வந்து நடந்துருக்குது. எதிர்காலம் எமதற்கு சொல்லையாம் மகை எதிர்கொள்ள மயிலேறி நில்லையாம். கதிர்காம முருகையா முருகையா உன்னை காணாத விழியிரண்டும் பழுதையா. எதிர்காலம் எமதென்று சொல்லையாம் மகை எதிர்கொள்ள மயிலேறி நில்லையாம். திருமாத குடை சூழ முகங்காட்டுவாய், தமிழினன் வாழ எம் நாட்டின் பகையோட்டுவாய். கதிர்காம முருகையா முருகையா நீ காணாத விழியிரண்டும் பழுதையா. குறைமாவில் தினைமாவில் சுவை கண்டவா, குறைமாவில் தினைமா
மற்ற இன்னொரு விஷயம் செல்லச்சன்னதி ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். வருகின்ற மாதம் வந்து செல்லச்சன்னதி வந்து கொடியேறதால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் எல்லாம் வந்து பாருங்க வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. இப்போ வந்து வெள்ளி அடிச்சுக்காங்க. பார்க்கக்கூடியமா பாருங்க எல்லா தூண்களும் அப்படி பாருங்கள் எல்லா தூண்களும் வந்து வெள்ளி அடிச்சுக்காங்க. ஆலயம் வந்து திருவிழா வரதால் வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக இல்லை பார்க்கக்கூடியமாக பாருங்க இல்லை அந்த சப்போர்ட்டிங் எல்லாம் வந்து வச்சு வர்ணங்கள் பூசியிருக்காங்க. இங்கே பாருங்க. பின்பகுதியில் இந்த நெய் விளக்கு ஏற்றி வழிபடுற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்னுக்கு வந்தோம்னு சொல்லிச்சோன்னா பாருங்க தொண்டமனாறு வந்து பாயிற இடத்துல வந்து நிறைய பக்தர்கள் வந்து குளிக்கிற காட்சியும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும் இதெல்லாம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நின்று குளிக்கிறாங்கன்னு சொல்லி நல்லா இருக்குது. நல்ல காற்று வெயில் அடித்தாலும் இந்த காற்றுக்கு வந்து வைக்க தெரியாது. ஓம் சரவண பவா. எங்கால வந்து அன்னதானம் வந்து துவங்கிட்டுது. இப்போ தான் ஆக்களை வந்து முதலாவது சபைக்கு வந்து இருத்திருக்காங்க. வாழையில் போடல. இந்த தூணில் பாருங்க மேலுக்கு வந்து வர்ணம் பழைய வர்ணம் கீழே வந்து வெள்ளை அடிச்சிருக்கு. பாருங்க வேலைகள் வந்து நடந்துருக்கு. இங்கே பாருங்க. மாதவரே பிரியாணி நாலுமறை பொருளோ என்ன ஆடுறது நல்ல உடம்பு பிள்ளைனா வச்சிருக்காங்க. நல்ல சாராயங்கள் குடிச்சு வெளிநாட்டு இதுகள் அதில் தான் 100 வயது வரை இருக்கிறான். உடம்பு திடகாயத்திற்கு அதை சொல்றாங்க கடவுளை பாதுகாத்தேன். அது போய் சரி செல்லச்சென்னையில் வந்து முருகனோட சண்டை படிக்கிறீங்க. அன்னைக்கு கந்தசாமி கோயிலில் வந்து முருகனோட பேசி கொண்டு இருந்தீங்க மஞ்சள் தண்டு.
அவரோடும் சண்டை அனுப்பு அவரும் நல்ல எண்ணி வைக்கணும் அவர் என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு படிச்ச புள்ளிகளை வச்சு அந்த முன் மண்டபத்துல எல்லாம் பாட்டும் ஆட்டமும் உயிர்பாதி நடக்கும் இது கோயிலுக்கு நடக்கிற வேலையும் கோயில கும்பிடவில்லை வேணும் அதை போய் அது ஒரு மாய அப்ப நீங்க அவரோட சண்டை நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் நேற்று இந்த 12ஆம் திருவிழா மஞ்சத்துக்கு அவங்க பேருந்து பண்ணிக்கிறாங்கன்னா நாளைக்கு வேற சொல்லு அதுக்கு நல்ல ஜனம் வேணும். ஓ அப்ப நானும் போய் சேர்ந்தேன் போகாம விடுவான்னு பார்த்தேன் இப்ப ரெண்டே திட்டம் பண்ணி இருக்கிறேன் 4ஆண்டே போக போறோம் நாங்க 4ஆண்டே போய் நல்ல பாரிய தாக்கமான சாபம் போட்டு அடிக்க போறோம். என்ன ஆச்சோண்டுறீங்க இப்ப அவர் என்ன சொல்றாரு இங்க இருக்கோ எல்லாம் நடக்குமாம் அதுல என்னையும் குறையனக்க உண்டாகும் இப்ப சொல்லி இருக்கிறேன் நடக்கும் ஏன்னா அவர் அதுக்காண்டு புறாந்து இருக்கிறாங்க எனக்கு சொல்லுமாமா பெட்டிகளை கெடுக்க களவெடுக்க சரி எல்லாத்துக்கும் ஆக்கள் அவர் தானே சரி பண்ணி கொண்டு சாமியார் கோயில் பட்ராசகர பிள்ளையா கோயில சில விற்கிறாங்கல்ல படம் கிடக்கு அதுகளில் போய் எடுத்து போட்டால் கட்பார் பண்ணிப்பாரு ஒவ்வொரு படத்துல முதுவன் ஒவ்வொரு இதிலும் ஒவ்வொரு குய் பாத்தியா பார்த்து கொண்டு இருக்கிறேன் இனிவில்லும் பார்த்தேன் என்ன சொல்லுவாங்க அப்புறம் சிரிச்சு கொண்டு தான் இருக்காரு கல்ல சிரி அது என்ன சொல்லும் முந்தி வந்து ஒரு கோயிலையும் விக்கிரகத்தை தவிர மிச்ச இடங்கள்ல விக்கிரகம் கட்டக்கூடாது படங்குகிறக்கூடாது அப்ப சாமியை கும்பிடுற ஆக மூலஸ்தானத்தை பார்த்துருக்கான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் ஐயா பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் செய்கிற வேலையை என்னால செய்யலாம் கடவுளை பேசுற பற்றி நினைக்கிறீங்க நீங்கள் அது சில பேர் பக்தி கூடினவனும் பக்தி இல்லாதவனும் அவர் புலவிட்டால் நீர் புரியல அவர் கள்ள பொம்பளை போனா நீர் பேசணுமா இல்லையோ இது மாதிரி அறிஞர் அவர் களவெடுத்தால் நீருமே பேசத்தானே ஆனா கோயில்கள்ல சுவாமி இருக்கிற மூலஸ்தானத்துல விக்கிரகம் இருக்கலாம் இதுகள்ல இருக்கலாம் மற்றும்படி சும்மா தூண் வழிய அது வழிய இது வழிய விக்கிரகம் வைக்கிற வெறும் பிழை இந்திய ஆர்ம சாமியார் கேறி இருந்த எங்க அதுல பெரிய ஆர்ம சாமி அமைப்பான படம் அத பேருந்து என்னத்தால எடுக்கிறீர்கள் அளவாங்கால தானே என்னத்தை எடுக்கிறீர்கள் ஆனா நல்லூரில் மாத்திரம் கீறின விக்கிரகம் பேருந்து இடிபடாது சரியோ நல்லூரில் நீங்கள் எல்லாரும் உங்களோட இணைப்பு கோயிலுக்கு முன்பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் தேவையான தேங்காய்கள் வாங்கலாம் வாகனத்துக்கு கட்ட இந்த தேசிக்காய்கள் வந்து வாங்கலாம் அதோட இங்கே பாருங்க நல்ல வடிவான முருகன் சிலைகள் எல்லாம் வந்துருக்குது இது எவ்வளோ இந்த கூட 650 அப்படியே நீங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படியா ரைட் பெருசாக இருந்தால் எல்லாம் ஒரே விலை தானே இது சின்ன 500 தேங்காய் பட்டு எல்லாம் பாருங்கள் இப்படியே வந்தால் அப்படி ஒன்றையும் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஒரு பெரிய கூட சின்ன கூடைன்னு சொல்லி இப்படி இருக்கு இங்கே பாருங்க தேங்காய் எவ்வளோ தேங்காய் எவ்வளோ போகுது 160 ரூபா தேங்காய் இந்த சுட்டி 10 ரூபா ரைட் பாருங்க இப்படி கோயிலில் அப்படியே முன்பக்கம் அப்படியே அடுக்கடுக்காக வச்சு விற்கணும் இது என்ன விலை இது நெய் விலை 60 ரைட் இருக்கு அது ரைட் இங்கே பாருங்க அப்படியே என்ன இது என்ன விலை பெரிய கூட என்ன விலை 500 ரைட் இப்படியே ஒரு கூடைகள் தேங்காய்கள் கற்பூரம் எல்லாம் வந்தால் வங்கியில் வாங்கிக்கொள்ளலாம் இங்கே பாருங்கோ துலா இருக்குது துலா ரெண்டே தான் நான் துலாவை பார்க்குறேன் கண்ணாளுக்கு பிறகு சென்னதி ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலா இருக்குது இங்கே பாருங்க துலா இருக்குது பின்பக்கம் பார்ப்போம் என்ன வச்சிருக்கு மரம் தான் 2 மரம் பாருங்க அது வந்து கொஞ்சம் பழசாயிட்டுது நல்லா இது வந்து இப்போ புதுசாக போட்டுருக்காங்கன்னு சொன்னேன் 2 துலா இருக்குது இங்கே வேறு அம்மம்மான்ற கடையில் தேன் முறுக்கு இருக்குது பூந்தி இருக்குது இங்கே வேறுங்க சூப்பர் தடி இந்த இனிப்பெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி சாப்பிட்றோம் இப்போ இந்த பக்கமும் பாறையில் பவோடா வேறுங்க இறால் பொரியல் எவ்வளோ ஹச்சான் 100 20 இருக்குது உள்ளுக்க வரைக்கணும் வேணா பார்க்கலாம் இங்கே வரங்க உள்ளுக்குள்ள வந்து இந்த கச்சாங்கடை அம்மாக்கள் வந்து வரைக்கணும் இருந்து இங்கே வரங்க
நெருப்பு முடியும் அப்படி எதுவும் கேஸ்லையா ஆ ரைட் 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 இங்கே வரணும் கச்சா கச்சானா அப்படியே மண்ணுக்கு போட்டு வரக்குது அப்படியே ஆ ரைட் ரைட் இங்கே இந்த பரத்துக்கு கொண்டு வைக்கணுமா ஆக்கள் அன்னதானத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வரங்க லைனை பாருங்க ஆயோ ஆயோ ட்ரீம் பேர் சாப்பாடுனா காணுமா தெரியலண்ணே ஐயோ போங்க தம்பி ஆ உன்னதான் எடுக்கிறேன் ஆக்கள் பாப்புண்டு பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி அதனால் ஒரு பந்தி போய் கொண்டிருக்குது இதுதான் தலைவாழையில் வந்து கீரை சோறு வருது சோறு கருப்பு வருது பால் கறி கத்திரிக்காய் பால் கறி வருது பைத்தங்காய் சோயா மீட்டு அப்பளம் வருது அப்பளம்